இப்பெல்லாம் நிறைய பேருக்கு உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும்ங்கிறதுல நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. சோ டயட் இருக்காங்க, ஜிம் போறாங்க, யோகா பண்றாங்க, எக்ஸசைஸ் பண்றாங்க, சில பேர் வாக்கிங்ல முடிச்சுக்கிறாங்க. அந்த வாக்கிங் போறது ஐதர் மார்னிங் இல்லனா ஆஃப்டர் ஒர்க் லேட் ஈவினிங் போறாங்க. அதெல்லாம் சரி, சந்தோஷம் தான். ஆனா அந்த வாக்கிங் பண்ணச்சே வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, அத சில அலப்பறைகள்லாம் தாங்கவே முடியாது. பிளான் பண்ணி ஒரு குரூப்பா வாக்கிங் போறோன்னு ஒரு 4-5 பேரு அப்படியே சேர்ந்தாப்புல போறது, பின்னாடி வரவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு வழியும் விடாம இப்படியும் நகராம அப்படியும் நகராம அவங்க எங்கேயாவது ஒரு கேப் கிடைக்குமோ நல்லாடுறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, ஏதாவது பாட்டு கேட்டுட்டே வாக்கிங் போறது. சரி, சந்தோஷம், உங்களுக்கு பாட்டு கேட்கறது பிடிக்குது, எனக்குமே பிடிக்கும், பாட்டு கேட்டுட்டு போலாம், தப்பு இல்ல. பட் மேக் ஷூர் த வால்யூம் இஸ் பிட் லோ. ஏன்னா அடுத்தவங்களுக்கு வெளியில கேக்குதுன்னு நான் சொல்ல வரல, உங்களுக்கே ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி நீங்க சவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா பின்னாடி வர சவுண்ட், வண்டியோட சவுண்டோ இல்ல யாராவது நகருங்கன்னு சொன்னாலோ அது கேட்காது. அன்னைக்கு ஒரு நாள் பாக்குறேன், யாரோ வாக்கிங் போறாங்க, அவசரமா கைத்தட்டி கூப்பிடுறாங்க. ரீசன் என்னன்னா இந்த காதுல பாட்டு கேட்டுட்டு போறதுதான். இது 2வது வகை. 3வது வகை, போன்ல பேசிண்டே போறது. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசிட்டு போறது கூட பரவாயில்லங்க, ஆனா இந்த போன்ல பேசிக்கிட்டே வாக்கிங் போவாங்க பாருங்க. ஆக்சுவலி வாக்கிங் போறச்சே நம்மளுடைய சிந்தனையும் சரி, நம்மளுடைய மனசும் சரி, அதுல மட்டும் கவனம் இருந்தால் மட்டுமே 100% அதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கும். சரியா? நான் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன்னு நினைக்க வேண்டாம். சோ கூடுமான வரைக்கும் அப்படி வாக்கிங் போறீங்கன்னா மனசு அமைதியா சந்தோஷமா நல்ல விறுவிறுன்னு ஒரு பிரிஸ்க் வாக் பண்ணுங்க. அப்படி ஒரு பிரிஸ்க் வாக் 20 minutes to 25 minutes பண்ணா கூட போதும். சரிங்களா? ஜாக்கிரதை. டேக் கேர்.